நாம் விளக்கி கூற முடியாத காரியங்களை நாம் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனை விளக்க முடியாது. எந்த மனிதனுமே தேவனை விளக்க முடியாது. அவர் சர்வ அதிகாரமும் பெற்றவராயிருக்கிறார். அவர் மகத்தானவரும் வல்லமை உள்ளவருமாயிருக்கிறார். அவர் இங்கு இருக்கிறார் என்று நாம் அறிந்துள்ள காரணத்தால் நாம் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆகையால் நம்முடைய விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் நமக்கு திரும்ப பதிலை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வருகிறார். நான் இங்கு இன்னும் சற்று நேரத்தில் தேவனுடைய வழி ஒரு ஆராதனை ஸ்தலம் என்பதை குறித்து உங்களிடம் பேசப் போகிறேன். அந்த ஒரே இடத்தில் மட்டுமே நீங்கள் அவரை ஆராதிக்க முடியும். அந்த ஒரே இடத்தில் மட்டுமே அவர் உங்களை எப்போதும் சந்திப்பார். அங்கேதான் ஒரே சபையும் ஒரே இடமும் ஒரே நேரமும் ஒரே ஜனமும் தான் உண்டு. அதில் எல்லோரையும் தேவன் சந்திக்கிறார். இங்கு கர்த்தர் இந்த செய்தியை உங்களுடைய இதயங்களில் ஆசீர்வதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது டூசானுக்கு வந்ததும் அந்த தரிசனங்களை கர்த்தருடைய நாமத்தில் பேசினதும் எதிர்பாராததா இருந்தது. அவைகளை எந்த நேரத்திலும்